எங்க பண்ணுவா சொல்றா. பணத்தை ஏமாத்தி ஓட்டாருங்களா? தலைவர் வர சொல்லிட்டாரு. இன்னுமா நான் விட்டு வச்சிருக்கீங்க? போடுங்க நான் அவனை அப்படியே அடிச்சு கொல்லுங்க. சொல்றா. அடுத்து நான் பண்ண போற ப்ராஜெக்டோட வேல்யூ 100 கோடி ரூபாய். அதுல 50 கோடி ரூபாய் தரேன். அவனை போடுறீங்களா? தலைவரே சொல்லிட்டு செய்யறது இல்லையா? புது சட்டை. அடச்சி அடங்க நான் ஆசிட் தொட்டில் எடுத்துட்டு போய் கரைங்கடா. ஏய் நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்த நினைச்ச. எல்லா வேலையும் விட்டுட்டு உன்னை தேடி வந்து போடுவேன்டா. அப்படியே ஏமாத்துற மாதிரி கனவாண்டேன்னு வச்சுக்க. உடனே எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டுரு. என்ன பணத்தை வச்சுட்டு போயிட்டாங்களே வாழுங்க. அப்சல்ல ஆள் கொலை கொலை ஆயிட்டானா? திலகா இவனை ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும்டா. நம்ம வீட்டு போன பிரச்சனையாரா? அவனுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு கேளுங்க. டேய் உனக்கு நம்பிக்கையானவங்க யாரா இருக்காங்களா? இவனுக்கா இத்தனை நாளா பணத்தை நம்பிட்டு இருந்தான். இப்ப அது கூட இல்ல, வெத்து டப்பி. உன்ன மாதிரியே பணத்துக்காக என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிற ஒருத்தங்கிட்ட நீ மாட்டுனா என்ன அவன் நினைச்சுப்பாரு. என்ன இருந்தாலும் பெரிய டேலண்ட் இல்லைன்னு என்னதே இத்தனை பேர் ஏமாத்திருக்கான். இதெல்லாம் சப்ப மேட்ரு மச்சி. தைரியமா களத்துல இறங்கணா அவ்வளோதான். ஏய், அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் நின்றுக்கிறானே, அவனை ஏமாற்றி ஒரு 100 ரூபா வாங்கி காட்டு பார்க்கலாம். ஏ மச்சி வண்டி வர கட்டுறேன். இதெல்லாம் மேட்ரே இல்லை. 2 நிமிஷத்தில் கையில் 100 ரூபா இருக்கும் பார். ஐயா வெளியூர்லேருந்து வரேன். பர்ஸை பிக் பாக்கெட் வச்சிட்டாங்க. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போய் அனுப்பிச்சி வச்சிருங்க ப்ளீஸ். ஐயா இப்படி எத்தனை பேர் கிளம்புறீங்க? தர முடியாது போ. வண்டி குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு பணம் கேட்குறேன். பர்ஸ் அடிச்சிட்டான்னு சொல்லி தானே காசு கேட்டேன். கொடுத்தானா? இல்லை. கையில் என்ன அது? வாட்ச். என்ன விலை? 150 ரூபா. நான் சொல்கிற மாதிரி போய் அவனோட சொல்லு. போக மாட்டேன் போல இருக்கு. ஐயா இந்த வாட்சை பாருங்க. சிங்கப்பூர் வாட்ச். விலை 5000 ரூபா. உள்ள தங்க முள்ள இருக்கு. இதை வச்சுட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க. நான் ஊருக்கு போய் பணம் அனுப்பிச்ச பிறகு நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். 500 ரூபாலாம் தர முடியாது. 400 ரூபா தான் தர முடியும். சரி பரவாயில்ல கொடுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். நல்ல யுத்தி. हेलो हाँ भाई, क्या कर रहे हैं? हाँ हम बहुत बड़ा कंपनी में काम कर रहे हैं. 5 स्टार होटल है. हाँ और क्या गांव का हालचाल? हाँ यार बहुत बढ़िया, अच्छा है यार. தலைவரே பாத்தீங்களா? ஹலோ மட்டும்தான் தமிழ், மீதி பூரா ஹிந்தி. தோழர், கோவை மாநாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி கொடுங்க. மக்கள் பணம் பாதி மக்களுக்கு. நன்றி தோழர். இந்த சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்களே. எப்போ பார்த்தாலும் புரட்சி போராட்டம் மாநாடுன்ட்டு. கம்யூனிசம்னா என்ன, முதலாளித்துவம்னா என்ன? முதலாளின்னு ஒருத்தர் இருந்தால் தான் தொழிலாளி இருக்க முடியுங்கிறது முதலாளித்துவம். தொழிலாளின்னு ஒருத்தர் இருந்தால் தான் முதலாளி இருக்க முடியுங்கிறது கம்யூனிசம். தலைவர் அப்போ கம்யூனிஸ்ட் நல்லவங்களா? அது நீ இருக்கிற இடத்த பொறுத்தது. நம்ம கம்யூனிஸ்டா முதலாளித்துவவாதியா? முதலாளியாக முயற்சி பண்ணுற கம்யூனிஸ்ட். அதெல்லாம் இருக்கட்டும். 100 கோடி ரூபா சம்பவம் எப்போ பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்? 100 கோடி ரூபா சம்பவம் பண்ணணும்னா 10 லட்சம் ரூபாயாவது முதலீடு தேவைப்படும். இருக்கா? என்ன 10 லட்ச ரூபா கேட்டதுக்கு தொங்கிட்டீங்க? 10 லட்ச ரூபா மட்டும் பணம் இருந்தா ஒயின் சாப்பாத்தில் ஒரு பொட்டி கடை போட்டு அவருக்கு கட்டிங் போட்டு ஆயா இருக்க மாட்டோமா? அண்ணே எனக்கு ஒரு ஐடியா. நம்மளால இருக்காப்ல இல்லை, பெரிய மேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே 10 லட்சத்துக்கு ஒரு சின்ன மேட்டர் பண்ண என்ன? நல்ல யுத்தி, நல்ல யுத்தி. அது பண்ணுறதுக்கு கூட 2 லட்ச ரூபாய் முதலீடு தேவைப்படுங்க. 2 லட்ச ரூபாய் இருந்தால் கோயம்பேடு மார்க்கெட்டில் எவ்வளவு தான் பணம் வச்சுருக்கீங்க? 5000 ரூபா தான் இருக்குது, அதுவும் டீசல் போடுறதுக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? திண்டிவனம் பைபாஸ்ல. சரி, ஊருக்குள்ள வண்டி விடு. எங்கே தான் போகிறோம்? நேராக போக சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் வண்டியை லெஃப்ட் நிறுத்துங்க. அந்த நகைக்கடைக்கு போய் ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு வாங்க. போங்க. நகைக்கடையை கொள்ளையடிக்க போகிறோமா? பணத்துக்காக கொள்ளை
கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது இதெல்லாம் முட்டாள்தனம். சட்டத்தில் உள்ள ஓட்டையில் புகுந்து பணம் சம்பாதிக்கிற 1000 வழி இருக்குது. அதில் ஒரு வழியை நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிற பிரிண்டிங் ப்ரெஸ் வண்டியை ஓட்டு. ஏ கஜா, சீக்கிரம் அடிச்சுக்குறா. வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? மேட்ரே புதுசா இருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் திண்டிவனத்தை சுற்றி இருக்கிற கிராமத்தில் மட்டும் போடு. எதுக்கு? இலை ஏடுறானா தலையன்ற வேலை உனக்கு எதுக்கு? போ. அச்சய திதியை முன்னிட்டு கேஆர் ஜுவல்லரியில் பாதி விலையில் தங்கம். டேய் டேய், எதுக்குடா இப்படிலாம் பண்ற? நான் சொல்கிறேன், நீங்கள் நகைக்கடை பேரில் 2 ஆம்னி புக் பண்ணுங்கள். நீங்கள் போய் நோட்டீஸ் போடுங்க. இந்த மேட்டரை தெளிவாக பண்ணால் நம்ம போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம். அந்த சேட்டு தான் மாட்டோம். போலீஸ் எல்லாத்தையும் விசாரிச்சு கிட்ட வரதுக்குள்ளே நம்ம வேறு மேட்டருக்கு போயிடலாம். பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் நாளைக்கு விடியும் போது நம்ம கிட்ட சில லட்சங்கள் போனோம். சேட்டுக்கு ஃபோனை போட்டிருக்கேன். உங்களில் யாருக்கு நல்ல கெட்ட வார்த்தை பேச வரும்? ஹலோ. கட் பண்ணிட்டான், திருப்பி போடுறேன். யாரா நீங்க? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இந்தா புடி. யாரா நீ? போடா வெளியில. இது என்ன தண்ணி அடிக்கிற இடமா? கிளம்பு. ஒரே ஒரு கட்டிங் போட்டு போயிருண்ணே. சொன்ன பேச்சு கேட்கல, உன்னை கொண்டே விடுவேன். நான் யாரு தெரியுமில? மதுரைக்காரன். அண்ணே, நானும் மறக்காம தானே உட்கார ஒரு கட்டிங் பண்ணேன். நீயும் மதுரைக்காரனா? ஆமாண்ணே. இன்னைக்கு பனி கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? கட்டிங் போட்ட எல்லாம் சரியா போகும். அடிச்சு பாருண்ணே. ஃப்ரீயா கட்டிங் கொடுக்குற மனசு மதுரைக்காரனுக்கு தாண்டா வரும். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுன்னு மதுரைக்கார வேலை. ஒரு கட்டிங் ஊற்றவா? மதுரைக்காரன் என்னைக்கிடா கட்டிங் கூட விட்டுருக்கான்? போடுறா. போதுமா? தண்ணி ஊத்தாம அப்படியே குடுறா. மதுரைக்காரன் என்னைக்கிடா தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கான்? மதுரைக்காரன் தண்ணி ஊற்றியே அடிக்க மாட்டான்டா. அண்ணே அண்ணே ரொம்ப சரியா இருப்பேன். மதுரைக்காரன் ஊற்றி கொடுத்தா சும்மா குதிரையில் போடுற மாதிரி. அண்ணா நான் கடைக்கு 12 மணிக்கு வண்டி கேட்டிருந்தாங்க. வாங்க வாங்க, முதல்ல உங்களுக்கு ஏற்ற வெயிட்டிங். உள்ள உள்ள இந்த வழியா போங்க. ஏய், அவனை பின்னாடி கட்டி போட்டாச்சு, பாத்துக்க. ஓகேடா, சீக்கிரம் வண்டியில்